students, இன்னைக்கு 12th standard business mathsல integral calculus நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த சாப்டர்ல இருக்கிற exercise 2.1ல 4th sum, 5th sum, 6th sum நம்ம ஹோம்வொர்க்கா கொடுத்திருந்தோம். அந்த ஹோம்வொர்க் வெரிஃபிகேஷனை இப்ப முதல்ல பார்த்தறலாம். 4th sumல என்ன கேட்டிருக்காங்க பாரு, integrate the following with respect to x ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. root x into x cube minus 2x plus 3 into dx ன்னு. நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான். integral x power n into dx is equal to x power n plus 1 divided by n plus 1 plus c. அந்த ஃபார்முலா தான் இங்க நம்ம இப்போ அப்ளை பண்ண போறோம். இங்க root x னா என்ன அர்த்தம்? x power 1 by 2. அப்ப x power 1 by 2 into x cube power. While multiplying we have to add the powers. அப்ப இங்க பவர் எதா மாதிரி இங்க 1 by 2 into x cube. இந்த root xங்கிறது இந்த whole polynomialக்கு காமன். அப்ப x power 1 by 2 into x cube minus x power 1 by 2 into root x plus x power 1 by 2 into that constant 3 into dx எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டெகிரலை ஸ்ப்ளிட் பண்ண போறோம். அப்ப x power 1 by 2 plus 3 மாறும். அப்ப 3 plus 1 by 2 க்கு LCM எடுத்து ஆட் பண்ணும்போது x power 7 by 2 minus 2x into x power 3 by 2 plus 3 into x power 1 by 2 plus d into dx மாறிடும். அப்ப இன்டெகிரலை ஸ்ப்ளிட் பண்ணி பாரு. அப்ப x power n into dx மாறிடும். x power 7 by 2 into dx மாறும். அப்ப 7 by 2 plus 1 divided by 7 by 2 plus 1 அடுத்து minus 2 into x power 3 by 2 plus 1 divided by 3 by 2 plus 1 plus 3 into x power 1 by 2 plus 1 divided by 1 by 2 plus 1 plus c மாறிடுச்சு. அப்ப இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. டினாமினேட்டர்ல எல்சிஎம் எடுத்தேனா 7 by 2 ஐயும் 1 ஐயும் ஆட் பண்ணும்போது 9 by 2 வரும். Here 5 by 2 வரும். Here 3 by 2 வரும். நியூமரேட்டர் போகும்போது ரெசிப்ரோக்கல். அப்ப 2 by 9 into x power 9 by 2 ரெண்டு எல்சிஎம் எடுக்கும்போது 9 by 2 மைனஸ் இது நியூமரேட்டர் போகும்போது 4 by 5 into x power 5 by 2 plus 2 into x power 3 by 2 plus c. ஓகே, இந்த சம் ஓவர் ஆயிடுச்சு. 5th sum வாங்க. 8x plus 13 divided by root of 4x plus 3. 4x plus 7 into dx னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம ஏதாச்சும் நியூமரேட்டர் டினாமினேட்டரும் கேன்சல் ஆகுதான்னு பாரு. இங்க 4x இருக்கு, இங்க 8x இருக்கு. அப்ப இந்த 8x plus 13 அந்த நியூமரேட்டரை சம் டேர்ம்ஸ் மட்டும் காமனா எடுக்கலாமா, ஏதாச்சும் செய்யலாமா பாரு. அப்ப இந்த 13 எப்படி எழுதலாம்னா +14 minus 1. 13 எப்படி எழுதிக்கலாம்? +14 minus 1. அப்ப 2 நம்ம நியூமரேட்டர்ல இருந்து காமனா வெளிய எடுத்தனா 4x plus 7 minus 1 வரும். இந்த minus 1 மட்டும் தனி டேர்மா வச்சுக்கோ. 2 into 4x plus 7 minus 1 divided by root of 4x plus 7 into dx மாறிடும். இங்க மேல இருக்கிறது ரெண்டு டேர்மாவும் டினாமினேட்டர் காமனாவும் நினைச்சுக்கோ. அப்ப 2 into 4x plus 7 into dx divided by root of 4x plus 7 minus இந்த d minus ஒண்ணா தனியா வச்சுக்கோமா. இந்த into dxங்கிறது காமன். அப்ப dx divided by square root of 4x plus 7 மாறிடும். இந்த நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கேன்சல் ஆச்சுனா மேல என்ன வந்துரும்? root of 4x plus 7 வரும். அத தான் நான் எப்படி எழுதிட்டேன்? 4x plus 7 the whole power 1 by 2. x எப்படி எழுதலாம்? root x into root x னு எழுதலாம். அப்ப இந்த டேர்மும் அந்த டேர்மும் கேன்சல் ஆகி ரிமைனிங் இந்த டேர்ம் மட்டும் வருது. whole power 1 by 2 into dx minus 4x plus 7 இது நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருக்குமா, நியூமரேட்டர் கொண்டு போகும்போது minus 1 by 2 into dx னு போட்டு. அப்ப இத பண்ணும்போது x power 1 by 2 தான். இந்த whole term x ஆ நினைச்சுக்கோ. அப்ப 4x plus 7 whole power 3 by 2 மாறிடும். 1 by 2 plus 1 வரும். here 3 by 2 வரும். டினாமினேட்டர்ல ஒரு 3 by 2 வரும். இங்க x க்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப 1 by 4 வரும். அப்ப 4 into 3 by 2 minus 4x plus 7 the whole power 1 by 2 டினாமினேட்டர்ல ஒரு 1 by 2 plus 7 இங்க ஒரு 1 by 4 வரும். அப்ப எல்லாம் கேன்சல் ஆகி ஆன்சர் வரும்போது உனக்கு என்ன வந்துச்சு? 1 by 3 into 4x plus 7 the whole power 3 by 2 minus 4x plus 7 the whole power divided by 2 the whole power 1 by 2 plus c மாறிடும். இங்க ஒரு காமனா ஒரு 1 by 4 வருமா, அந்த 1 by 4 காமனா வெளிய எடுத்து இந்த இதோட கேன்சல் பண்ணும்போது இந்த 2வும் இந்த இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு 1 by 4 இருக்கும், அந்த 4 இதுவும் கேன்சல் ஆயிரும். திரும்ப நியூமரேட்டர் போகும்போது இந்த 2வும் அந்த 2வும் கேன்சல் ஆயிருச்சு. அப்ப ஆன்சர் இதுதான். 1 by 3 into 4x plus 7 the whole power 3 by 2 minus 4x plus 7 the whole power 1 by 2 divided by 2 plus c. Okay, next sum வா.
இது நம்ம ஏற்கனவே பார்த்தா எக்ஸாம்பிள் சம் மாதிரி தான். இது மாதிரி இருந்துச்சுன்னா ரூட்டுக்குள்ள இருந்து ரெண்டு டேர்மா இருந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், காஞ்சுகேட் சொல்லியிருக்கோம். ராஷனலைசிங் த டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லணும். அப்ப இங்க ரெண்டு டேர்முக்கு நடுவில் என்ன சைன்மா இருக்கு, மைனஸ். அப்ப அதோட காஞ்சுகேட் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், பிளஸ். அப்ப பிளஸ் ஆல மல்டிப்ளையும் பண்ணணும், டிவைடும் பண்ணணும். அப்ப நியூமரேட்டர்ல root of x plus 1 plus root of x minus 1 divided by a plus b, இங்க a minus b into a plus b மாறிடும். அப்ப a square minus b square பார்க்கும்போது x plus 1 minus x minus 1 வரும். மைனஸ் சைன் உள்ள கொண்டு போகும்போது x xம் கேன்சல் ஆயிடும். plus 1 minus of minus 1 பார்க்கும்போது 2 ஆ மாறிடும். 1 plus 1 2 ஆ மாறிடும். 2 காமனா வெளிய எடுத்துரு, 1/2 காமனா வெளிய எடுத்துரு. ஏன்னா உள்ள root of x plus 1 plus root of x minus 1 into dx ன்னு வந்துரணும். அப்ப இந்த root of x plus 1 into dx எதா மாறிடும், x plus 1 the whole power 1/2 மாறிடும். அப்ப x power n into dx ன்னு இருந்துச்சுன்னா n plus 1 divided by n plus 1 போடுவோம். அப்ப x plus 1 the whole power 3/2 divided by 3/2 plus x minus 1 the whole power 3/2 divided by 3/2 plus c வந்துடணும். இப்போ இந்த நியூமரேட்டர் ரெண்டு டினாமினேட்டர் இங்கேயும் 3/2 இங்கேயும் 3/2 காமனா வெளிய எடுத்துட்டேன். நியூமரேட்டர் போகும்போது ரெசிப்ரோக்கலா போகும். அப்ப 2/3 போகும். 2 2 get cancel. அப்ப ஆன்சர் 1/3 into x plus 1 the whole power 3/2 plus x minus 1 the whole power 3/2 plus c. Okay students, அடுத்த white based saree ல கட்டணும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அடுத்து ஒரு நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா பார்த்துருவோம். என்ன பாரு, இன்டெக்ரல் 1/x into dx. இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், x power n into dx பார்த்தோம். 1/x power n into dx. இது மாதிரி நம்ம நிறைய ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். இங்க 1/x into dx ன்னு இருக்கு. சரி, அதே ஃபார்முலா மாதிரி யோசித்து இந்த இடத்துல 1ன்னு வச்சுப்போம். அதே ஃபார்முலாவை அப்ளை பண்றதுனா நம்ம என்ன பண்ணுவோம், அது நியூமரேட்டர் கொண்டு போவோம். அப்ப நியூமரேட்டர் கொண்டு போகும்போது x power -1ன்னு மாறிடும். அப்ப -1 + 1 ஃபார்முலா அப்ளை பண்ணினா என்ன வரணும், x power n + 1ன்னு வரும். அங்க என்ன இருக்க வேண்டிய இடத்துல -1. அப்ப -1 + 1 divided by -1 + 1 வந்துரும். -1 + 1 பாக்கும்போது டினாமினேட்டர் 0 ஆயிருமா, ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம டினாமினேட்டர் 0 சொல்லுவோமா, is not defined ன்னு வந்துரும். அப்ப இந்த ஃபார்முலா அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு 1/xன்றதுக்கு நம்ம அப்ப அப்ளை பண்ண முடியாது. அப்ப என்ன ஃபார்முலா, இன்டெக்ரல் 1/x into dx ன்னு வந்துட்டாலே log of modulus x, log of modulus x plus c. அதாவது log x டிஃபரன்ஷியேட் பண்ணா d/dx of log x is equal to 1/x ன்னு வரணும். அப்ப இன்டெக்ரல் 1/x into dx பாக்கும்போது which is equal to log x ன்னு வரணும். பர்టిక్యులரா பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் கொடுக்கிறதுனால log of modulus x plus c மட்டும் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த ஒரு ஃபார்முலா பாரு, இன்டெக்ரல் dx divided by ax plus b. அப்ப x க்கு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துச்சுனா, முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் வச்சு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வச்சு வந்துச்சுனா என்ன மாதிரி பண்ண போறேன்னா, as usual the same method, முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் டிவிஷன்ல போட்டு 1/a into log of modulus of ax plus b plus c. இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் அப்ளை பண்ணி கீழ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதை இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். First some example 2.9, evaluate integral 3x square plus 2x plus 1 divided by x into dx. நார்மலா டிஃபரன்ஷியேஷன் இருந்துச்சுன்னா uv மெத்தட், u/v மெத்தட், நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். நம்ம அது மூலமா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். இன்டகிரேஷன்ல அந்த மாதிரி ஒரு டெஃபினைட் ஃபார்முலாஸ் கிடையாது. ஸோ இருக்கிற ஃபார்முலாஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு தூரம் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம இன்டகிரலை அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்க டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருக்கு. இந்த நியூமரேட்டருக்கு காமனா எக்ஸ் இருக்கு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதலாம், 3x² divided by x plus 2x divided by x plus 1/x into dx ன்னு வரும். அப்ப x டேர்ம் get cancel ஆயிடுச்சுனா உனக்கு இங்க வந்து என்ன வரும், 3x plus 2 plus 1/x into dx ன்னு வரும். அப்ப இன்டகிரலை உள்ள கொண்டுட்டு போ. அப்ப 3 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்து x dx plus 2 into integral dx plus integral dx divided by x ன்னு மாறிடும். integral x dx னா எப்படிமா மாறிடும், x² divided by 2 மாறிடும். அப்ப 3/2 into x² எழுதலாம், இல்ல 3x² divided by 2 plus integral dx ஓட வேல்யூ என்னது, x. அப்ப 2x plus dx divided by x. இப்போதான் நம்ம ஃபார்முலா படிச்சோமா. அப்ப log of modulus x plus c. அப்ப therefore ஆன்சர் எடுத்து எழுதிரு, 3 integral 3x² plus 2x plus 1 divided by x dx is equal to 3x² divided by 2 plus 2x plus log modulus x plus c.
ஓகே நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஹியர் இங்க பாரு 2 by 3x plus 5 into dx னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வேற ஏதாச்சும் மேல ஒரு x டேர்மோ ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டோ வேற x டேர்ம் வச்சு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை சம் டேர்ம்ஸ் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணலாம். அங்க இருக்கிறதே வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். அப்ப நீ எப்படி எழுதுவா? கான்ஸ்டன்ட்டை வெளிய எடுத்தீங்கன்னா 2 into integral dx divided by 3x plus 5 ன்னு மாறிடும். இப்போதான் நம்ம ஃபார்முலா படிச்சோமா 1 by ax plus b into dx ஃபார்முலா படிச்சோமா. அங்க a இருக்க வேண்டிய இடத்துல 3, b இருக்க வேண்டிய இடத்துல 5. அப்ப டைரக்டா நீ ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணீனா 2 into log of modulus of 3x plus 5 வந்துரும். x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னமா இருக்கு 3. அப்ப 1 by 3 வருமா? அந்த 1 by 2 into 1 by 3 பாக்கும்போது 2 by 3 into log of modulus of 3x plus 5 plus c. therefore answer எடுத்து அப்படியே எழுதிடு. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.11 பார்த்துருவோம். evaluate x square plus 2x plus 3 divided by x plus 1 into dx கொடுத்துட்டாங்க. மேல x square இருக்கு plus ஒரு 2x term வேற இருக்கு, பக்கத்துல ஒரு 3 இருக்கு. இத பார்த்தோனே உனக்கு ஒரு x plus 1 the whole square ஃபார்மட் தெரியுதாமா? அப்ப இந்த 3 நீ என்ன பண்ணலாம்னா 2 plus 1 ன்னு எழுதலாம். அந்த 1 2x ஓட ஆட் பண்ணிக்கோ, 2 மட்டும் தனியா வச்சுக்கோ. x square plus 2x plus 1 plus 2 divided by x plus 1 into dx ன்னு போட்டுரு. அப்ப x square plus 2x plus 1 நம்ம என்ன எழுதிடலாம்? x plus 1 the whole square ன்னு எழுதிடலாம். x plus 1 the whole square ங்கும்போது x plus 1 into x plus 1 plus 2 தனியா ஒரு டேர்மா வச்சுக்கோ. the whole thing divided by x plus 1 into dx. இப்போ இன்டெக்ரலை ஸ்ப்ளிட் பண்ணு. அப்ப இன்டெக்ரல் x plus 1 into x plus 1 divided by x plus 1 into dx plus integral இந்த 2 செப்பரேட் டேர்மா வச்சிருக்கேமா 2 dx divided by x plus 1. ஒரு x plus 1 ஒரு x plus 1 கேன்சல் ஆயிருச்சு. அப்போ இந்த இன்டெக்ரலை இன்டெகிரேட் பண்ணும்போது உனக்கு என்ன வரும்? x dx னு வரும். அப்ப x square divided by 2 plus 1 into dx னு வரும். அப்ப இன்டெகிரல் dx ஓட வேல்யூ x ன்னு மாறிடும் plus 2 into dx divided by x plus 1. பார்த்தோனே எந்த ஃபார்மட்ல தெரிஞ்சிருச்சு? log ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப a இருக்க வேண்டிய இடத்துல கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு. அப்ப 1 by 1 ங்கும்போது அந்த இடத்துல வேல்யூ இல்ல. அப்ப 2 into log of modulus of x plus 1 plus c மாறியாச்சு. அப்ப therefore ஆன்சர் எடுத்து எழுதுறது integral x square plus 2x plus 3 divided by x plus 1 into dx which is equal to x square by 2 plus x plus 2 log of modulus of x plus 1 plus c. இதே ஃபார்முலாவை நியூமரேட்டர்ல அங்க 1 by ax plus b into dx பார்த்தோம். here do you know சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்கமா a by ax plus b into dx ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த aங்கிறது கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துரு. அப்ப உள்ள ஃபார்முலா என்ன இருக்கு? integral dx divided by ax plus b. அங்க என்ன படிச்சு வச்சிருக்க ஏற்கனவே 1 by a into log of modulus of ax plus b plus c. அப்ப அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிட்ட a get cancel. அப்ப ஆன்சர் என்னமா log of modulus of ax plus b plus c. அப்ப integral a by ax plus b into dx ன்னு கேட்டாங்கன்னா log of modulus of ax plus b plus c ன்னு நினைச்சுக்கோ. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்த்துருவோம். எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் சம்மா எவால்வ் இன்டகிரேட் root of 2x minus 1 by 2x the root 2x the whole square கொடுத்திருக்காங்க. பார்த்தோனே தெரியுது a minus b the whole square. அப்ப எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது இன்டகிரல் சிம்பல் போட்டு அந்த ஃபார்ம் அப்படியே எடுத்து எழுதிட்டு into dx ன்னு எழுதிரு. அப்ப ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர். அப்ப a இருக்க வேண்டிய இடத்துல என்னமா இருக்கு? root 2x. அப்ப root 2x the whole square பண்ணும்போது ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி உனக்கு என்ன மட்டும் கிடைச்சிருச்சு? 2x minus 2ab. அப்ப 2 into root 2x into 1 by root 2x. root 2x root 2x கேன்சல் ஆயிடுச்சு. பிளஸ் இங்கேயும் அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 by 2x into dx ன்னு வந்துருச்சு. இப்போ இன்டகிரல் ஸ்ப்ளிட் பண்றேன். அப்ப 2 into x dx மாறிடும் minus 2 into integral dx plus 1 by 2 into dx divided by x ன்னு மாறிடும். அப்ப இன்டகிரேட் பண்ணும்போது here என்ன வந்துரும்? x square divided by 2 ன்னு வரும். அந்த 2 இந்த 2 get cancel minus 2 into integral dx பண்ணும்போது x plus 1 by 2 into log of modulus x plus c ன்னு வந்துரும். அவ்வளவுதான் ஆன்சர் எடுத்து எழுது. therefore root 2x minus 1 by 2 root x the whole square into dx is equal to x square minus 2x plus 1 by 2 into log of modulus x plus c. sum over.
ஓகே, அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துருவோமா. என்ன கொடுத்துருக்காங்க பாரு. எவாலுவேட் கொடுத்துட்டு இன்டெக்ரல் x³ + 5x² - 9 divided by x + 2 into dx. இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தது எல்லாமே x² இருந்துச்சு நியூமரேட்டர்ல. அப்ப ஏதாச்சும் காமனா எடுக்க முடிஞ்சிச்சா, இல்ல சம் டர்ம்ஸ் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியோ இல்ல இருக்கிற டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணியோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ நியூமரேட்டர்ல x³ ன்னு இருக்கு. இதுல எதையுமே காமனா எடுக்க, x³ இருக்கு, இங்க 5x² இருக்கு, x டேர்ம் இல்ல, -9 இருக்கு. எதையுமே காமனா எடுக்க சான்ஸே இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நார்மலா சிம்பிள் டிவிஷன். ஏற்கனவே பாலினாமியல்ஸ் படிக்கும் போதே பார்த்திருப்ப, அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் படிக்கும் போது பாலினாமியல் டிவிஷன் படிச்சிருப்ப. அதை தான் நம்ம இப்ப பண்ண போறோம். நியூமரேட்டர் உள்ள போட்டுக்கோ, கீழ இருக்கிற டினாமினேட்டரை வெளியே போட்டுக்கோ. here x³, இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னமா இருக்கு, x³ divided by x பாக்கும்போது x². அப்ப இங்க நியூமரேட்டர்ல x² போட்டுருவ. that x² ஆல இந்த x + 2 மல்டிப்ளை பண்ணனும். x² into x x³ மாறிடும் பிளஸ் 2 into x² பாக்கும்போது 2x² போட்டுரு. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி பாப்ப, x³ get cancel. அப்ப இங்க +2x² -2x² மாறிடும். 5x² -2x² பாக்கும்போது 3x². இங்க x டேர்ம் இல்லமா, அதனால மறந்துடாம +0x போட்டுக்கோ. அங்க +0x ன்னு வந்துக்கும். அப்ப 3x² பிளஸ் இங்க 3x² இருக்குமா, இங்க x ஆல டிவைட் பண்ணேனா இங்க +3x ன்னு வந்துரும். அப்ப இங்க 3x², 3x into x பாக்கும்போது 3x², 3x into 2 பாக்கும்போது +6x ன்னு மாறிடும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இங்க 6x - 9 ன்னு வரும். -6x - 9 ன்னு வரும். அப்ப -6x divided by x பாக்கும்போது -6 போட்டுருவ. த்ரூஅவுட்டா மல்டிப்ளை பண்ணேனா ரிமைண்டர் 3. அது போக யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒன்னு படிச்சிருக்க. a and b be the any two positive integer, q and r are the remainders and the quotient and the remainder. அப்படின்னு இருந்தா ஒரு நம்பர் எப்படி எழுதலாம், a = pq plus rங்கிறது உனக்கு பேசிக்கா தெரிஞ்சது. அப்ப டிவைடட், அதாவது இந்த நியூமரேட்டர் is equal to எப்படி எழுதலாம், quotient into divisor. quotient என்ன இருக்கு, x² plus 3x minus 6. அப்ப அந்த quotient எழுதுது. into divisor into x plus 2 plus remainder என்ன எழுதி கண்டுபிடிச்சிருக்க 3. அப்ப +3 divided by x plus 2 மாறிடும். அப்ப இன்டெக்ரலை ஸ்ப்ளிட் பண்ணி பாரு. அப்ப x² plus 3x minus 6 into x plus 2 divided by x plus 2 மாறிடும். இன்டெக்ரலை ஸ்ப்ளிட் பண்றேமா, இந்த ரெண்டு டேர்மும் ப்ராடக்ட் ஆஃப் தி டேர்மா இருக்கு. here addition இருக்கிறதுனால அந்த டேர்மை தனியா எழுதிக்கோ. அப்ப 3 by x plus 2 into dx ன்னு மாறிடும். இந்த x plus 2 இந்த x plus 2 கேன்சல் ஆயிடும். நார்மல் அப்ப இன்டகிரேட் பண்ணீனா x² into dx போடுவ. அப்ப x³ divided by 3 plus 3 into x dx ன்னு வரும். அப்ப x² divided by 2 ன்னு வரும். -6 into dx பாக்கும்போது -6 plus 2 இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 தான், அதனால நோ ப்ராப்ளம். அடுத்து +2 into 3 divided by x plus 2 ன்னு இருக்கு. அப்ப 3 into log of modulus of x plus 2 plus c. அப்ப 3 by x plus 2 into dx ன்னு இருக்குமா, டினாமினேட்டர்ல இருக்கு, அது x plus 2 ன்னு இருக்கு. அப்ப என்ன போட்டுருவ, +3 into log of modulus of x plus 2 plus c. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி தான் சிம்பிள் டிவிஷனை பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் 2.1ல 2.2ல ஃபர்ஸ்ட் சம் போட்டுட்டோம். இப்போ செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம் மூணுமே இதே மாதிரி சிம்பிள் டிவிஷனை யூஸ் பண்ணி தான் நியூமரேட்டரை உள்ள போட்டு டினாமினேட்டரை வெளியே போட்டு நார்மலா கோஷியன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிச்சு பண்ற மாதிரி சம் இருக்கு. அது உன்னுடைய ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் 2.13 சொல்யூஷன் பார்த்துக்கோ. எவாலுவேட் 7x - 1 divided by x² - 5x plus 6 into dx கொடுத்திருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம கம்பேர் பண்ணும்போது நியூமரேட்டர்ல பவர் கூட இருந்துச்சு, டினாமினேட்டர்ல கம்மியா இருந்துச்சு. அப்ப நம்ம சிம்பிள் டிவிஷன் அப்ளை பண்ணோம். here நியூமரேட்டர்ல பவர் எக்ஸ்ட்ராமா இருக்கு, டினாமினேட்டர்ல பவர் கூட இருக்கு. அப்ப நம்ம வேற எந்த மெத்தடாச்சும் அப்ளை பண்ணலாமான்னு யோசி. அப்பதான் நமக்கு ஒரு மெத்தட் தெரியும், பார்ஷியல் ஃபிராக்ஷன். பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதுதான். அப்ப நீ என்ன பண்ண போற, கன்சிடர் 7x - 1 divided by x² - 5x plus 6 ன்னு எடுத்துக்கலாம். இத ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா, பண்ணலாம். x - 3 into x - 2. அப்ப a by x - 3 plus b by x - 2. taking LCM x - 3 into x - 2 வரும். அப்ப இந்த டேர்மை x - 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவ. அப்ப a into x - 2 plus b into x
minus 3. அப்ப numerator denominator ரெண்டு ஈக்குவல் ஆகிறதுனால நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணும்போது x is equal to 2 கொடுக்கணும், x is equal to 3 கொடுத்து a க்கும் b க்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப x is equal to 2 கொடுக்கும்போது 7 into 2 minus 1 which is equal to here 2 substitute பண்ணினா இந்த டேர்மே 0 ஆ மாறிடும். here 2 minus 3 பார்க்கும்போது minus b மட்டும் வரும். அப்ப minus b equal to 14 minus 1 பார்க்கும்போது 13. அப்ப b equal to minus 13. அதே மாதிரி x is equal to 3 கொடு. அப்ப 7 into 3 minus 1 ன்னு வரும் which is equal to 21 minus 1 ன்னு பார்க்கும்போது 20. அப்ப a equal to 20. அப்ப இந்த நீ ஸ்ப்ளிட் பண்ணதை அங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாரு. a க்கும் b க்கும் பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அப்ப 7x minus 1 divided by x square minus 5x plus 6 which is equal to a க்கு பதிலா என்னமா கண்டுபிடிச்சிட்ட 20. அப்ப 20 divided by x minus 3, b க்கு பதிலா என்ன கண்டுபிடிச்சிட்ட minus 13. அப்ப minus 13 divided by x minus 2. இன்டெக்ரலை ரெண்டா நம்ம இப்ப ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்ப டேக்கிங் இன்டெக்ரல். அப்ப இன்டெக்ரல் 7x minus 1 divided by x square minus 5x plus 6 into dx is equal to 20 divided by x minus 3 into dx minus 13 divided by x minus 2 into dx. x க்கு நல்ல வேளை கோஎஃபிஷியன்ட் ஒண்ணுமே இல்ல 1 தான். அப்ப 20 ஐ காமனா வெளிய எடுத்துட்டேனா 20 into log of modulus of x minus 3, 13 ஐ காமனா வெளிய எடுத்துட்டேனா minus 13 into log of modulus of x minus 2 plus c. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இதோட உங்களுடைய ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே 2, 3, 4 உங்களுடைய ஹோம்வொர்க்கா கொடுத்துருக்கேன். இதே மாடல்ல எக்ஸசைஸ் 2.2ல 5th சம் இருக்கு. அப்ப 2, 3, 4, 5 உங்களுடைய 4 சம்ம ஹோம்வொர்க் ஸ்டூடண்ட்ஸ்.